அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல இந்த வாரத்தில் விசேஷமான நாட்களை பார்த்துடலாம். ஏப்ரல் 1 புதன்கிழமை அன்றைக்கி பௌர்ணமி, ரொம்ப விசேஷமான நாள். எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கி பங்குனி உத்திரம். நிறைய பேருக்கு அன்றைக்கி உத்திரத்தை அன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். எங்கெல்லாம் சிவன் அம்பாள் இருக்காங்களோ, பார்வதி பரமேஸ்வரனுக்கு திருமணம் நடைபெற்ற நாள் அன்றைக்கி. அது மட்டுமல்ல, ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாச்சியார் ரங்கநாதர் உற்சவம், குறிப்பாக அவங்களுடைய திருமண நாள். அது இல்லாமல் முருகன் வள்ளி தேவான திருமண நாள். ஆக சகல விதமான விசேஷமான நாட்களும் உகந்த நாளாக ஏப்ரல் 1 புதன்கிழமை அன்றைக்கி பங்குனி உத்திரம் அன்றைக்கி இருக்குது. விசேஷமான நாட்கள். ஆக அன்றைக்கி இறை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் அன்றைக்கி பௌர்ணமி திதி. சாயந்தரம் நம்ம சத்யநாராயண பூஜை, விளக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏப்ரல் 2 வியாழக்கிழமை கரிநாள். அன்றைக்கி அத்தனை விதமான சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி. இடையில 3 நாளெல்லாம் பெரிய விசேஷங்கள் இல்லை. ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை முகூர்த்த நாள். எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு உகந்த நாள். அடுத்து ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு வராகர் ஜெயந்தி. வராகமூர்த்தியினுடைய வழிபாடு, பெருமாளுடைய தரிசனம் அன்றைக்கி கிடைக்கும்போது யாரெல்லாம் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், பூமி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக அமையும். ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, தகராறு இருக்குங்கிறவங்களுக்கு அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் அன்றைய தினம் உண்டு. அன்றைக்கு தனிய நாள், சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள். ஆக இறை வழிபாட்டுக்கு உகந்த நாளாக அன்றைக்கி நாள் இருக்குது. இனி இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள். மேசராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி, செவ்வாய், சூரியன். ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதன் அடிப்படையில் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? முதல்ல உங்கள் ராசிநாதன் செவ்வாய், அவர் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் உங்களுடைய பலன் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அவரும் பார்த்திங்கன்னா குரு சனி இந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது. முதல்ல இந்த வாரம் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பண வசதி இல்லை, பொருளாதார சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிறவங்க, உங்களுக்கு வயதில் மூத்த தாத்தா வீட்டில் இருக்கார், அல்லது அப்பா இருக்கார், அல்லது சகோதரர் இருந்தால் இந்த வாரம் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள், அல்லது அவங்களுக்கு ஏதாவது பண உதவி பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இது செய்யலை என்னென்னா நமக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் இருக்குது. எதிர்பாராத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்கும். இதை தவிர்ப்பதற்கு ஒரு எளிய பரிகாரமாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கோ, தகப்பனாருக்கோ, நம்முடைய தாத்தாவுக்கோ அல்லது வீட்டில் வயதான பெரியவர்களுக்கோ செய்யும்பொழுது அதனுடைய தாக்கம் குறையும். இந்த வாரம் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, வருமானங்கள் இருக்குது, அதற்கு தந்த செலவுகள் இருக்குது. அதுதான் உண்மை. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை எஃபர்ட் கொடுத்தால் மட்டும்தான் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நீங்களும் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த வாரம் இது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ்
பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரத்தில் நல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா 2 பேருக்குமே ப்ராஃபிட்டபிளாக இந்த வாரம் இருக்கும். அதாவது உங்களுக்கும் சரி, உங்கள் பார்ட்னருக்கும் சரி, உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃபாக இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? ஸோ உங்களுடைய கரியர் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலையில் நீங்கள் எஃபர்ட்டு கொடுங்க, என்ன நினைக்கிறீங்களோ அது ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. ஆக இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரில் சராசரி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஏதோ இன்க்ரிமெண்ட், மானிட்டரி பெனிஃபிட் எதுவாக இருந்தாலும் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. நல்ல நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவன் இருக்கோ அந்த சிவ தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. வாழ்க்கையில் நமக்கு நிறைவேறாத ஆசைகள் நிறையா இருக்கலாம், சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும். இந்த விருப்பங்கள் இந்த வாரம் உங்களுக்கு பூர்த்தியாகும். ஆனால் பூர்த்தி ஆகணும்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். பெரிய லெவலில் கஷ்டப்பட்டு தான் எல்லா விஷயங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் இந்த வாரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குங்கிறவங்க பண்ணுங்க. பொதுவாக இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது வாங்குவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையா உண்டு. இடமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வண்டி வாகனங்களாக இருக்கட்டும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதாக இருக்கட்டும், இதெல்லாமே வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன், கல்வி இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, நான் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு, ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். உங்கள் வேலையில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒழிய வேலையில் எஃபர்ட் எடுக்கணும், இல்லைன்னா நம்ம பார்க்கும் வேலையை விட வேண்டிய சொல்லை அது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக வேலையை பற்றிய ஒரு பயம் இந்த வாரம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்கறது வேண்டாம். அந்த பணம் கொடுத்தாலும் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்துல ராகு புதன் இருக்கிறது. யாரெல்லாம் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ நடக்கும். நான் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக யாருக்கெல்லாம் விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ப்ராப்ளங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உடம்புல சின்ன பிரச்சனைகளும் டாக்டரை கவனித்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நல்லதொரு புகழ், வருமானம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தாயாரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனம், குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரத்தில் இறை அருள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. வீட்டில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய நிறைவேறாத பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது.
எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ஆயக்கலைகள் 64, நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் உங்களுக்கான அந்தஸ்து கூடும், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமா நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ரேஸில் ஏதாவது காசு போட்டால் தேருமான்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். பட் அதே சமயத்தில் கிரிப்டோவில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஆக இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானங்கள் கூடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி. இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. எஃபர்ட்டு கொடுங்க. நிறைய தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த வாரம் புதுசாக உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது படிக்கிறது, லேர்ன் பண்ணுறது, அல்லது நீங்கள் இந்த வாரம் ஏதாவது ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறது, இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸுமே இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்தராக எனக்கு இது வரைக்கும் பாஸ்போர்ட், வீசா வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகருடைய வழிபாடும் துர்க்கையையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் உங்களுக்கு பரவாயில்ல. அதுலேயும் குறிப்பாக இந்த வாரத்தில் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும். குறிப்பாக இந்த வாரம் யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது 2-3 பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வெவ்வேறு யூனிட் வச்சுருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் சாதகமான நிலைகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக இருக்குது. யார் ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் இருக்குது. ஆல்ரெடி நான் ஜாபில் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலையில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ உண்டு. பட் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எந்த வேலையில் இருந்தாலும் எஃபர்ட்டு கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்கறது வேண்டாம். ஏதாவது சர்ஜரி பண்ணணுன்னா இந்த வாரம் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா சுமாராக தான் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. இந்த வாரம் யாரோடெல்லாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். மீடியேட்டர் யாரும் வேண்டாம், நீங்களே முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தில் பெரிய லெவலில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடக்கி வாசிங்க. அதுலேயும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு
ப்ராஃபிட் இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. எல்லாம் வாழ்க்கையில் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் தான் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களுடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க, நன்மை ஏற்படும். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் சுமாராக இருக்குது, அடக்கி வாசிங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கார், அவரோடு சனி அவரோடு செவ்வாய் இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது கவனமாக பேசி பழகுங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள், யாருக்கும் கடன் கொடுக்குறதையும் அவாய்ட் பண்ணுங்கள். இது இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். நம் கண் முன்னாடியே பணம் பொருள் லாக்காகிறதுக்கு அது பறி போகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வேலையிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்க, சர்வீஸ் மீன்ஸ் இங்கே கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் அஃபிலியேட்டட் கன்சர்ன் இதெல்லாம் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபர்ட் கொடுக்கலைன்னா வேலையில் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் அடக்கி வாசிங்க. வேலையில் மற்றவங்களோட மிங்கில் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. யாரும் உங்கள் வேலையில் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. ஸோ நீங்களே சோலோ எஃபர்ட் எடுத்து பண்ண வேண்டிய வாய்ப்பு தான் இந்த வாரம் இருக்குது. பிஸ்னஸுமே பெருசாக இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. ஸோ பிஸ்னஸ்லையுமே லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதனால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். ரொம்ப நாளாக யாரெல்லாம் கிட்ஸை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் நிறைவேறும். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக ஆன்சல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி முன்னோடைய சொத்து இருந்து வராமல் இருந்துச்சோ அது ஏதோ ஒரு விதத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு, அல்லது மனைவி கணவன் மூலமாக வருமானங்கள் வராமல் இருந்தால் வரும். ஸோ இதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு வராத பணம், பென்ஷன் பணமோ, பிஎஃப் பணமோ, கிராஜுவேட்டியோ, இன்சூரன்ஸோ, டிவிடெண்டோ வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. நல்லா பாருங்கள். ஒரு பக்கம் கடன் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன், இன்னொரு பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் நல்லா கவனித்து கேளுங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அதிலே ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், இதெல்லாமே சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் நீங்கள் எஃபர்ட்டு கொடுத்து தான் ஆகணும். ஒரு பக்கம் 8ஆம் இடத்துல கிரகங்கள் ஒன்றுக்கு பல தடவை நீங்கள் போராடி தான் ஆகணும். இன்னொரு பக்கம் முயற்சி ஸ்தானத்துக்குரிய சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கிறனால ட்ரை பண்ணுங்கள். எதிர்பாராத ட்ராவல் உங்களுக்கு இருக்குது, அது நன்மையை கொடுக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தால் வரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கார், அவரோட ராகு இருக்கார். எப்பயுமே 6ஆம் இடம் அப்படின்னாலே சக்ஸஸ்ன்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம். அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், கெரியர் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இருக்குது. ஆல்ரெடி நான் வேலையில் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வெளியில் சராசரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனையும் கிடைக்கும். எதிர்பாராத மானிட்டரி பெனிஃபிட் இருக்குது. ஏதோ வராத போனஸோ, ஹைக்கோ, இன்சென்டிவோ, பாசிபிலிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் வருமானங்கள் உங்களுக்கு பரவாயில்ல, பட் வருமானம் பெரிய லெவலில் இருக்கிற அளவுக்கு செலவுகள் இருக்குது. புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்கள் லைஃப்பில் உண்டு. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். நான் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக வரணும் அல்லது பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். கிரக நிலைகள் இந்த வாரம் சாதகமாக இருக்குது. இந்த வாரம் லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும்.
என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். லோன் வாங்கி நீங்கள் இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்குறதுக்கு, நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு அத்தனைக்கும் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இந்த வாரம் என்டர்டெயின்மெண்ட் பெருசாக ஒன்றும் இல்லை. என்டர்டெயின்மெண்ட்டுக்கான சுச்சுவேஷனுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ புதிய முயற்சிகள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கான்னா, ஒரு பக்கம் நன்மை அடைகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. இருந்தால் கூட எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நமக்கு ஒரு சில நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அது நமக்கு நன்மையை செய்யும். லாங் ஜேர்னியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் உண்டு. அதுலேயும் இந்த வாரம் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. ஸோ எது எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். அது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது. சந்தர்ப்பம் இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்க எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இந்த வாரம் பெருசாக கொடுக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காளோ அவருடைய பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் சிவாலய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார். இது ரொம்ப விசேஷம். இன்னொரு பக்கம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல அங்கே ஏற்கனவே சனி இருக்கார், சூரியன் இருக்காங்க, செவ்வாய் இருக்கார். ஸோ 6ஆம் இடம் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்குது, நேரடியான மறைமுகமான தொல்லைகள் இருக்கிற அந்த தொல்லைகளை நீங்கள் இந்த தொல்லைகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக வழக்கு ஏதாவது இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க நீங்கள் வழக்குகளில் ஜெயிப்பதற்கு, வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ கண்டிப்பாக நல்ல ஒரு வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ரொம்ப நாளாக வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும், பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது வளர்ப்பதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. வேலை வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. வேலையில் ட்ரான்ஸ்ஃபர், இன்னர் சேஞ்சஸ், ப்ரொமோஷன் இதையெல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, பிஸ்னஸால் நமக்கு வரக்கூடிய லாபம் கைக்கு வர்றதில் சின்ன சின்ன தடைகள். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வாரம் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. ஸோ இன்டர்ன்ஷிப் யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். நான் பெரிய லெவலில் ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கிற சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அது நடக்கும். உங்களுடைய நிறைவேறாத பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் இந்த வாரம் அது நிறைவேறும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் கிட்டும். இது எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி இருக்க வழியே அதனால் பண வரவு லாக்காகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுடைய நீண்ட தூர பிரயாணம், அதுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதோ ரிசர்வ் பண்ணுறதோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறதோ இந்த வாரம் நடக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. ஸோ ஹெல்த் விஷயத்தில் கவனம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானையும் சனி பகவானையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கார். அவருமே குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம், இன்னொரு பக்கம் அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாத சுச்சுவேஷன், எல்லாமே கலந்து தான் இந்த வாரம் இருக்குது.
குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். ஆல்ரெடி யாருக்கெல்லாம் லவ் பிரேக்கப் ஆகிருக்கோ மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை லவ் சக்ஸஸ் ஆகிறது வேறு. ஸோ மேரிட்டல் லைஃப் அவ்வளோ சிறப்பாக இல்லை. கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரிவு, பிரச்சனை, போராட்டம், டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன், அல்லது 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு வைத்திய செலவுகள் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் பிஸ்னஸ் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் நம்ம கைக்கு வர்றதில் நிறைய தடை இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் அல்ல. உங்களுடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் வேலை இருக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் அந்த வேலையில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் ரெண்டும் கலந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், அவர்களால் பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. யாரெல்லாம் பர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறையா உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்குது. பெரிய லெவலில் யாரெல்லாம் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அடைக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணங்கள், ஆசைகள் வேண்டாம். ஏன்னா கிரக நிலைகள் நம்மளுடைய உணர்வுகளை தூண்டுவதாக இருக்குது. அதனால் பொறுமை, நிதானமாக செயல்படுங்க. இந்த வாரம் ஃபினான்சியலி பெரிய கிரைசிஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் தான் தேவையில்லாமல் லாக் ஆகாமல் இருந்தால் போதுமானது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் மறுபடியும் ஞாபகப்படுத்தின ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் மற்றவங்க முன்னைக்கு வர்றாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கிரக நிலைகள் நமக்கு இந்த வாரம் சுமாராக இருந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் வேலையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் பொறுமையாக இந்த வாரம் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. எல்லாரோடையும் மிங்கிலாங்க, எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இதெல்லாமே உங்களுடைய ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இந்த வாரம் முழுவதும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் மகா கணபதியையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பண வசதி, பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. குறிப்பாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு, அங்கே புதன் இருக்காங்க. அப்படி இருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களை பொறுத்த வரைக்கும் நடக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், குறிப்பாக நீங்கள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஃபர்தராக பார்ட் டைமாகவோ, ஆன்லைன்லேயே, ஜூம்லேயே, கரஸ்லேயோ நிறைய நீங்கள் அப்டேட் பண்ணுறது, படிக்கிறதுக்கான வாய்ப்பு, தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. இந்த வாரம் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத பிளான் பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிரக ரீதியாக நிறையா இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் நீங்கள் பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும்போது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லோனை எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுல நிறைய தடைகள் இருக்குது. ஸோ இந்த வாரம் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கோ, நோயிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு, நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளோட அளவுகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் உண்டு. அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் நான் கடனில் கஷ்டப்படுறேன், லோனில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், லோன் வாங்கியிருக்கேன், இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டுறேங்கிறவங்களுக்கு அதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, மேரேஜ் நடக்கலை, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், குறைஞ்சபட்சம் என்கேஜ்மெண்ட்டுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எஜுகேஷன் நல்லா இருக்குது. வேலையில் இந்த வாரம் ரொம்ப எஃபர்ட் எடுங்க. வேலையெல்லாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம்
நாம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கு அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் தான் நிறைய இருக்குது. ஒருவேளை நீங்கள் வேலை செஞ்சாலும் வேலையில் உங்களுக்கான ரெகக்னைஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இந்த வாரத்தில் இருக்குது. யாரெல்லாம் மல்டி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் இருக்குது. யாரெல்லாம் சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க. குறிப்பாக இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும் குறிப்பாக முருகப்பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குது. மணி ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நான் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கேங்கிறவங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு ஏர்னிங் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏர்னிங் நல்லா இருக்குது. குறிப்பாக வேலையில் என்ன மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. உங்களுடைய எதிரிகள், நமக்கு எதிரிகள் நேரடியாக இருக்கலாம், மறைமுகமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்கள ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனம். குறிப்பாக பேக் போனும், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா கண்டிப்பாக நடக்கும். யாரெல்லாம் பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அவங்க உங்கள் மேலே ரொம்ப அஃபெக்டிவாக இருப்பாங்க. எதிர்பாராத பயணம், அந்த ட்ராவலுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம், குறிப்பாக வேலை நிமித்தமான இந்த பயணம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். குறிப்பாக ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நல்லா உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் மெயினாக நீங்கள் உங்கள் சோம்பேறித்தனத்தை குறைக்கணும், சுறுசுறுப்பாக இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. இந்த வாரம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அது நமக்கு தேவையற்ற செலவினங்களையும் விரயங்களையும் குறிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருந்தால் ப்ராப்பர்ட்டி விற்கும். யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அல்லது சர்டிஃபிகேட் எதுவும் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் முழுமுதற் கடவுள் விநாயகரையும் பிரம்மாவையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியிலே புதன், உங்கள் ராசியில் ராகு, குரு பகவான் பார்க்குறார். குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை ஏதோ ஒரு விதத்தில் இறையறலால் குறையும். இந்த வாரத்தில் வருமானங்கள் உங்களுக்கு பரவாயில்ல. பட் உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், சனி இருக்கார், அவரோட செவ்வாய் இருக்கிறது. இந்த வாரம் பேச்சை குறைங்க. தேவையற்ற பேச்சு தேவையற்ற பிரச்சனைகளை உங்கள் லைஃப்பில் உருவாக்கும். எல்லாம் அடக்கி வாசிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் பெர்மனண்ட் ஜாபில் இருக்கேன், ஸோ நான் நல்லா ஒரு ரெஃபீட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற ஃபீலிங் வேண்டாம். ஸோ வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் இருக்குது. இல்லைன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சுச்சுவேஷன், வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங் இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது.
ரொம்ப ஆறுதலான விஷயம். யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ பெரிய லெவலில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. கடனில் கஷ்டப்பட்டுருக்கேன், லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்கெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் குறையும். கடன் மட்டுமில்லை, யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ நோய் குணமாகும். யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக விற்காத ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு நல்ல விலைக்கு போவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்களால் மகிழ்ச்சி, நண்பர்களால் சந்தோஷம், இது அத்தனையும் உண்டு. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் இது எல்லாமே இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல, பிஸ்னஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும். அது இல்லாமல் குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாமே லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம். நார்மலாக ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு பெரிய லெவலில் ப்ராஃபிட்டபுளாக இந்த வாரம் இருக்கும். ஆக கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் வெளியில் மறுபடியும் சொல்கிறேங்க, ரொம்ப ரொம்ப கவனம். பட் எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல. யாரெல்லாம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். ரொம்ப நாளாக வராத பாஸ்போர்ட் வீசா வராமல் இருந்தேன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். இறையறல் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு நிறையா இருக்குது. அது இல்லாமல் எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிட்டும். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முருகப்பெருமானையும் குறிப்பாக சிவபெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் சூரியன், அவரோட செவ்வாய், அவரோட சனி பகவான் எல்லாமே கலந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. வாழ்க்கையில் எதெல்லாம் முதல்ல செய்யணும், எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணுங்கிறத பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணி நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் சுறுசுறுப்பாக இருக்க பாருங்கள், தேவையற்ற கவலையை விடுங்க, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது சுமாராக தான் இருக்குது. ஆக நீங்கள் எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஏதாவது முதலீடு பண்ணுறதா இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்து பண்ணுங்கள். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். நம்ம தொழில் பண்ணுறதே லாப நோக்கத்துக்காக தான் தொழில் பண்ணுறோம். அந்த லாபம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கையில் பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ வரணும். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது, நமக்கு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் குறைவு. ஆனால் ரொட்டீனை என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை அவ்வளோ ஹாப்பி மேரிட் லைஃபாக இல்லை. 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இருக்குது. ஸோ அல்லது பிரிவினைகளை காமிச்சிக்கிட்டே இருக்குது கிரகங்கள். ஸோ இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அத்தனையும் இருக்குது. ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், எதுவுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக இந்த வாரம் எங்களுக்கு எது தான் நல்லா இருக்குன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களோ உங்களுடைய கரியர் நல்லா இருக்குது, ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, எனி அதர் அஃபீட்டட் கன்சர்ன் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. வேலையில் சராசரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப முக்கியம். குறிப்பாக இது எலெக்ஷன் டயத்தில் அரசியலில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம். அரசியலில் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உங்களுக்கு கூடும். அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள்.
நல்ல நட்பு வட்டாரங்கள் நம்மளை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது உங்களுடைய மூத்த சகோதரர் சகோதரிக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு பண்ணுங்கள். பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.